Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Shilpa Lagri's novel, The Namesake. And the novel, chapter 6, நம்ம பார்க்க போகிறோம் 6, 7, 8. அதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் சாப்டர் 6 டேக்ஸ் பிளேஸ் அந்த 2 இயர்ஸ்க்கு இடைப்பட்ட நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு ஒரு தொகுப்பாக சொல்லக்கூடியது தான் சாப்டர் 6. 1995, 96 என்ற 2 வருடங்கள் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அவனுடைய சிந்தனையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, அவனுடைய வாழ்வியல் முறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத தான் ஆத்தர் அப்படியே அழகா நமக்கு சொல்ல போறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ககோல் கங்குலி என்ற அந்த நபர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பெயர் பிடிக்காம அப்படின்னா அந்த கல்ச்சரே அவருக்கு பிடிக்கல. ஒரு பெயர் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ கல்ச்சர். நமக்கு வச்சிருக்க பேர் சும்மா சாதாரண பேர் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு கலாச்சார குறியீடு. அந்த பெயர் என்பது ஒரு கலாச்சார குறியீடு, அது ஒரு சிம்பல். அப்போ ஒரு கலாச்சாரம் அதற்கு பின்பு இருக்கிறது, அதற்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கோம். ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, அந்த கதைக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கு, அந்த கருத்தியலுக்கு பின்னாடி ஒரு வாழ்வியல் முறை இருக்கு. அப்ப இவனுக்கு அந்த பெயர் பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய இடம் அப்படி வேற ஒரு நாட்டில் இருக்கிறான். அந்த வேற ஒரு கலாச்சாரம், வேற ஒரு வாழ்வியல் முறை இருக்கும்போது அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்தாற்போல் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககோல் என்ன பண்றான், தன்னுடைய பேரை நிக்கில்னு மாத்திக்கிட்டான், தன்னுடைய வாழ்க்கை முறையும் மாத்திக்கிறான். அந்த கல்ச்சருக்கு தகுந்தாப்புல நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய ஆடையில் மாற்றம், ஆளில் மாற்றம், சிந்தனையில் மாற்றம், செயல்பாடுகளில் மாற்றம். அதனுடைய உச்சமா தான் ஒரு அமெரிக்க பெண்மணியோடு அவர் என்ன பண்றாரு, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு பிரச்சனை வருது. ஜஸ்ட் மினிட் டீச்சர்ஸ், ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிக்கில் வாஸ் கம்ப்ளீட்லி ட்ரைங் டு பிரசன்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் அமெரிக்கன். ஒரு அமெரிக்கன் கல்ச்சருக்குள்ள கம்ப்ளீட்டா தன்னை ஃபிட் பண்ணிக்க முயற்சியில இருக்கும் பொழுதுதான் அவன் லைஃப்ல ஒரு பெரிய ட்ராஜடி நடந்தது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அப்பாவோடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு தகவல் ரீச் ஆகுது. என்ன அப்படின்னா, அசோக் இஸ் த ஃபாதர் ஆஃப் நிக்கில். அப்ப அசோக் என்ன பண்றாரு அப்படின்னா, he was on a business trip. Okay, he was on a business trip to Cleveland, Ohio, and while he was on this business trip he met with a heart attack. அவருக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சடன் ஹார்ட் அட்டாக். அந்த சடன் ஹார்ட் அட்டாக்னால என்ன பண்ணுச்சு, கிளீவ்லாண்ட் ஓஹியோல அவர் இறந்து போனார். இந்த தகவல் கேட்டோன்னே he becomes emotionally disturbed. Who became emotionally disturbed, teachers? நிக்கில் becomes emotionally disturbed. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் கல்ச்சர்ல பெரிய அளவுக்கு இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. they give importance to reason. அங்க பாத்தீங்கன்னா இந்த இமோஷன்ஸ், இந்த பைண்டிங், ஃபேமிலி பைண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. நீங்க சொல்லலாம், இல்லை சார் அங்கேயும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அங்க கொஞ்சம் கம்மி. இந்தியாவு கல்ச்சர் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கன் கல்ச்சர்ல அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நம்ம ஆத்தர் இந்த நாவல்ல காட்டுறாங்க. அப்ப இவர் பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் இந்தியன் பிஹேவியர் இஸ் எக்ஸிபிட்டட் பை நிக்கில். நம்ம ஒரு தகவல் கேட்டோம்னா ஐயோ அம்மான்னு அழுகுறோமே, அதே மாதிரி அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவர் என்ன பண்றாரு, he goes home. Okay, and என்ன பண்றாரு, he goes home, particularly he goes back to India and mourns the death of his father Ashima and Sonia. particularly ஏன் சார் இங்க இருந்தானே அவர் இறந்து போனாரு, எப்படி சார் இந்தியா போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the wife of Ashok, the mother of Nikhil or Gogol Ganguly is a traditional woman. அப்ப தன்னுடைய கணவனுடைய இறப்பு அமெரிக்காவில் நடந்திருந்தாலும் அவனுடைய அடக்கம் எங்க தான் நடக்கணும், இந்திய மரபுப்படி இந்திய மண்ணில் நடக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெண்மணி தான் அஷீமா. அதனால என்ன பண்றாங்க, they are moving towards India. நிறைய செலவாகுமே அப்படின்னு, பரவாயில்ல என் வீட்டுக்காரர் எங்க தான் கொண்டு போய் வைக்கணும், இந்தியால தான் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க பிடிவாதமா இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா, நம்ம நிக்கிலுடைய சகோதரி சோனியா. இவ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுக்குள்ள அடாப்ட் ஆனா கூட
என்ன பண்றான், தன்னுடைய ரூட்ஸை வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணல, மிஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் சோனியா. அன்கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறா, கம்ப்ளீட்டா அந்த அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலு. அதே நேரத்தில் கம்ப்ளீட் அமெரிக்கன் கிடையாது. அவன் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல்ல இருந்தா கூட அவன் திருமணம் செய்து கொண்டக்கூடிய அந்த நபர் வந்து ஜூயிஷ் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய யூத மரபில் இருக்கக்கூடியவர். ஸோ தட் இஸ் a beautiful mingling of many cultures. Is the information clear, teachers? அப்போ மல்டிகல்ச்சரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இந்த நாவல்ல ஹைலைட் செய்யப்படுகிறது. இப்பதான் இந்த பண்றாங்க, அந்த அப்பா இறந்த பிற்பாடு தான் அவங்க தன்னுடைய அப்பா வந்து ஏன் தனக்கு ககோல் கங்குலி என்ற பெயரை வைத்தார் அப்படிங்கிறத பத்தி திருப்பியும் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க அம்மா அவனுக்கு திருப்பி சொல்றாங்க, உங்க அப்பா எத்தனையோ தடவை சொன்னாலும் நீ அதை காது கொடுத்து கேட்கவில்லை. உன் பேருக்கு பின்னாடி நீ நிக்கில்னு மாத்திக்கிட்ட, ஆனா உனக்கு உண்மையான பேர் என்ன, ககோல் கங்குலி என்ற ஒரு பெயர் உங்க அப்பா ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, கங்குலி அப்படிங்கிறது பெங்காலியில ரொம்ப காமனான, ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபேமிலி நேம். அதே நேரத்துல ககோல் அப்படின்னு வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு அந்த காரணத்தை வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லும் போதுதான் யாருக்கு ஒரு புரிதல் வருது, நிக்கிலுக்கு தனது பெயரின் பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னு தெரிய வருது. அப்ப அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பாரம்பரியத்தை தன்னிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். என்ன பாரம்பரியம் அப்படிங்கும் போது, we need to survive, we need to gather lot of experience by traveling, by reading literature, by reading and by traveling you will broaden your outlook of life. உனது பார்வை விசால பார்வையாகும். நம்ம பாடல் இருக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொல்லியிருக்கு. விசால பார்வையால் நீ உலக மக்களை எல்லாம் விழுங்க வேண்டும் அப்படின்னா ஆணு முழுங்குறது இல்லை, எல்லாத்தையும் எம்ப்ரேஸ் பண்ணணும். யூ நீட் டு ஹாவ் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். அப்ப எல்லாரையுமே யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட் வரணும் அப்படின்னா எல்லா கலாச்சாரத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு மனநிலை வரணும். ரொம்ப நேரோடா இருக்கக்கூடாது, நான் எனது என்ற அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க அப்பா இவனுக்கு அந்த பெயர் சூட்டல் மூலியமாக தெரியப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த அப்பா மேல உள்ள அபரிவிதமான பற்று. இப்ப இதுவரைக்கும் அவன் வந்து என்ன பண்ணிடான், தன்னுடைய பெங்காலி ரூட்ஸ்ல இருந்து ரொம்ப விலகி போயிருந்தான். ஏன் அப்படின்னா அமெரிக்கன் ரூட் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான், அமெரிக்கன் கலாச்சாரம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவனது இறப்பில், இந்த தந்தையினுடைய இறப்பினால் அவனுக்கு தந்தை மீது ஒரு பெரிய பற்று, அப்ப தன்னுடைய பேர் மீதும் ஒரு பற்று வரும் பொழுது தன் தந்தையை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டிருந்தான். அப்ப வருந்தி கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, நிறைய ரிச்சுவல்ஸ் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு இந்தியன் கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல ஒருவர் இறந்தால் என்ன பண்ணணும், நிறைய சடங்கு சம்பிரதாயம் செய்ய வேண்டியது இருக்கும். அப்படித்தானே டீச்சர்ஸ்? இருக்குமா இருக்காதா? அப்ப அந்த சடங்கு சம்பிரதாயத்தை நிறைவேற்றக்கூடிய கடமை தன்னிடம் இருக்கிறது அப்படின்னு யார் நம்புறா, நிக்கில் நம்புறான். அப்படி நம்பினதுனால என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலியோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால என்ன ஆகுது, இவனுக்கும் மேக்ஸைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது கொஞ்சம் பிளவு ஏற்படுகிறது. அந்த பிளவு பெரிய பிளவாக மாறுகிறது. அப்ப வாட் செமென்ஸ் நிக்கில் back to his Bengali roots அப்படின்னா the death of the father and the grief that is associated with the death of the father. தந்தையின் இறப்பு, அதை ஒட்டி வரக்கூடிய அந்த மன வருத்தம், அந்த சோகம் அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணுது, திருப்பியும் அவனுடைய ரூட்ஸோடு இணைக்கிறது. and he feels that he is bound to the Bengali culture. Is the information clear? அப்ப 6வது சாப்டர்ல அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி அவன் திருப்பியும் தன்னுடைய தந்தையினுடைய கலாச்சாரத்தோடும் தாயோட கலாச்சாரத்தோடும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அவனுக்கு அதன் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது அப்படின்னு தெரியுது. இப்ப சாப்டர் 7, இந்த சாப்டர் 7ல சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் 1997 நடந்தவைகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாவல்ல. இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்?
அப்ப இதுவரைக்கும் ஒரு அமெரிக்க பெண்ணோடு அவர் ரொம்ப இணக்கமாக இருந்தார் நம்ம நிக்கில்ங்கிறவரு. இப்ப பாத்தீங்கன்னா தன் தந்தை இறந்த பிற்பாடு என்ன பண்றாரு, தன்னுடைய குடும்பத்தோடு தனது உறவை அவர் புதுப்பித்துக் கொண்டார். பர்டிகுலர்லி யார் யார் இப்போ உயிரோட இருக்கா தன்னுடைய ஃபேமிலியில? அம்மா அஷீமா, தனது சகோதரி சோனியா. அவங்க 2 பேரோடும் இவர் இணக்கமாக இருக்கிறார். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, தம்ம அம்மாவோட ரொம்ப அதிகமான நேரம் செலவிடுகிறார். அப்போ அம்மாவோடு அவங்களுடைய சோகத்தை வந்து நிவர்த்தி செய்யும் விதமாக அவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, த ஃபேமிலி டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுதான்டா நம்ம கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? ஃபேமிலி டைஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இதுதான் பெங்காலி கல்ச்சர், இதுதான் இந்தியன் கல்ச்சர். அப்ப டியூரிங் த மோர்னிங் பீரியட் ஒருவர் இறந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? துக்கம் கொண்டாடுவோம். அந்த துக்க காலம் அவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துச்சு. எதுக்கு அப்படின்னா, டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் ஓன் கல்ச்சர். தன்னுடைய பெங்காலி கல்ச்சர், தன்னுடைய இந்தியன் கல்ச்சரை பற்றி சுய ஆய்வு செய்வதற்கு அவருக்கு நேரம் கிடைத்தது. அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்றான், அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் அப்படிங்கும்போது, நாம் அமெரிக்காவில் பிறந்தவன், அப்ப அந்த கலாச்சாரமும் நமக்கு வேண்டும். அதே நேரத்தில் எந்த கலாச்சாரமும் நமக்கு வேணும். நம்மளுடைய தந்தையின் தேசத்தின் கல்ச்சரும் நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா, அவங்க பெங்காலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இது நம்மளுடைய ஃபேமிலி கல்ச்சர், அது நாம் பிறந்த இடத்தின் கல்ச்சர். 2 கல்ச்சரையும் நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் யாருக்கு வருது? நிக்கிலுக்கு வருது. இப்ப ஸ்டோரிக்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன் வரப்போகுது. என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு மார்னிங் பீரியட்ல ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது என்ன நடக்குது, அந்த சைட்ல மேக்ஸைனுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது. அவங்க தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ there is a breakage in the relationship. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அம்மாவோடு இருக்கும் பொழுது அம்மா என்ன பண்றாங்க, அவருக்கு தெரிந்தவர்கள் மூலியமாக ஒரு பெண்மணியை வந்து என்ன பண்றாங்க, யாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க? கோகோலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. அந்த பெண்மணியுடைய பெயர் என்ன அப்படின்னா, முசோமி மசூம்தார். Okay, he is introduced to a girl, and this girl is the daughter of the Bengali family friends. அசிமா வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெங்காலி ஃபேமிலி ஃப்ரெண்டுடைய டாட்டரை வந்து யாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க? தன்னுடைய மகனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, they meet each other and they start developing a kind of intellectual companionship. இவர் நல்ல மெத்த படித்த ஒரு மேதை. அதே நேரத்துல மசூம்தார் அந்த பெண்மணியும் ரொம்ப இன்டெலெக்சுவல் குவெஸ்ட் உள்ள ஒரு பெண்மணி. அவளும் பாத்தீங்கன்னா பெங்காலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவ தான். அவளும் அமெரிக்காவில் இருக்கிறா. அவளுக்கும் பேசிக்கலா என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஃபேமிலி வந்து அவளை ரொம்ப கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கு. அப்ப கொஞ்சம் வெளியில போகணும்னா யாரோடு நல்லா பழகணும். அப்ப இப்போ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்கன் தான், ஆனா பெங்காலி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன். அப்ப இவங்க 2 பேரும் ஈஸியா என்ன பண்றாங்க, they gel with each other and that relationship becomes a marital relationship. அவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் திக் ஆகுது. திக் ஆகி என்ன பண்றாங்க, நம்ம எல்லாம் ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, அவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திருமணம் நடைபெறுகிறது. என்ன முறைப்படி திருமணம் நடைபெறுகிறது? பெங்காலி முறைப்படி, இந்திய கலாச்சாரத்தின்படி அவளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஓகே, இப்போ இந்த திருமணத்தினால நம்ம நிக்கிலுக்கு அதாவது கோகோலுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆன்மா கிடைத்தது. தன்னை மாதிரியே பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணி. யாரு? மசௌமி மசூம்தார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவன் சந்திச்சான். என்ன மாதிரியே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய டிவைடட் ஐடென்டிட்டியை சமாளிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அப்ப நம்ம 2 பேரும் ஈஸியா ஜெல் பண்ணலாம் அப்படின்னு ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்த இருவர் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு சாப்டர் 8ல.
Is the information clear, teachers? இப்ப அந்த திருமணம் வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னா நமக்கு நாவல் கிடையாது. Is the information clear? இந்த திருமணம் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நமக்கு நாவல் கிடையாது. அப்ப அங்கேயும் நம்ம ஒரு ப்ராப்ளம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மசௌமி மசூம்தார் அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணி. ஆனா பெங்காலி பேக்ரவுண்ட்ல வளர்ந்த ஒரு பெண்மணி. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டியூவல் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்தாலும் கூட அவங்களுடைய ஈர்ப்பு எதை நோக்கி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலை நோக்கி தான் இருந்தது. அன்கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைலை நோக்கி தான் இருந்தது. ஓகே, இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இப்ப அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சவங்க இப்ப ஒரு இந்தியன் மேரிட்டல் சிஸ்டத்துக்குள்ளார வந்ததுனால she felt that her freedom was actually crushed. தனக்கு ஃப்ரீடமே இல்லை என்ற ஒரு நிலையை அவர் உணர்ந்தார். ரொம்ப டிபெண்டா இருக்க வேண்டியது, எல்லாத்துக்குமே கணவனுடைய கையை எதிர்பார்க்க வேண்டியிருந்தது. அந்த கணவனுடைய ஃபேமிலி கிட்ட பர்மிஷன் கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவ என்ன பண்றான், இந்த சூழ்நிலையில இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால என்ன பண்றா, இது ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு, இந்த கல்ச்சர் வந்து நம்ம நெருக்குகிறது. அதனால என்ன பண்றா, she is seeking some kind of comfort with an old friend from Paris. அவ வந்து பாரிஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்தவ. எங்க படிச்சா, பாரிஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த பாரிஸுடைய கல்ச்சர் இவளை வெகுவாக ஈர்த்தது. என்ன கல்ச்சர் சார் பாரிஸ்ல? பாரிஸ்னா என்ன கண்ட்ரியை சேர்ந்தது? What is where is Paris? Paris is the capital of France. Am I right? பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பாரிஸ். அப்ப அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட் ஃப்ரீடம் அண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். பிரெஞ்சுல the French people are the most freedom seekers and the most independent people. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். அப்ப அங்க அந்த ஃப்ரீ லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்த பெண்ணு தான், இருந்தாலும் ரொம்ப பெருசா அந்த ஃப்ரீடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பெண்மணி இப்பொழுது இந்த ஒரு ட்ரெடிஷனல் செட்டப்குள்ள மாட்டிக்கிட்டதுனால ரொம்ப என்ன பண்றா, மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது. அதனால அவ படித்து கொண்டு இருக்கிற காலத்துல அவளுக்கு இருந்த ஒரு நண்பரோடு என்ன பண்றா, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை அவர் தொடர்ந்தால். இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? ஓகே, அந்த மனிதனோடு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை வைத்திருந்தால் அந்த மனிதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the man's name is Dimitri. and இந்த டிமிட்ரி என்ற நபரோடு அவ என்ன பண்றா அப்படின்னா, she was in an affair. and இந்த affair வந்து யாருக்கு தெரிய வந்துச்சு? யாருக்கு தெரிய வந்திருக்கும்? நம்ம ஹீரோ ககோல் கங்குலிக்கு தெரிய வந்தது. தெரிய வந்ததுனால என்ன பண்ணான், அவளுக்கு பை பை சொல்லிட்டான். ஓகே, அவளுக்கு பை பை சொல்லி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான். இப்போ இந்த டிமிட்ரியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிமிட்ரி இஸ் the boyfriend of மசௌமி மசூம்தார். இவனோடு ஒரு இதை நம்ம லாங்குவேஜ்ல கள்ளக்காதல்னு சொல்லுவோம், ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் இஸ் சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச் டேர்ம், வெரி அக்லி டேர்ம் ஆல்சோ. இன்னைக்கு அது என்ன, அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்னு தெரியாம நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, a person who is not of your family but with whom you are having a physical relationship. ஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வராது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னா ஜஸ்ட் டச், அதை கூட வந்து ஒரு பெரிய செக்ஷுவல் அட்டாச்மெண்ட் இருக்காது. சும்மா ஹை ஹலோ அப்படின்னு சும்மா பேட் பண்றது அதோட போயிடும். ஆனா இது செக்ஷுவலா டச்சிங், கிஸ்ஸிங், அதையும் தாண்டி இன்டர் கோர்ஸ், இது எல்லாம் யாரோடாவது நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்ப டிமிட்ரி ஜெஸ்டாடின்ஸ் அப்படிங்கிற அந்த மனிதர் தான் யாருடைய கம்பானியன்? மசௌமி மசூம்தாருடைய கம்பானியன்.
Okay, and what type of man is Dmitry Jesdadins அப்படின்னு பாத்தீங்கன்னா he is the most unconventional man. அன்கன்வென்ஷனல் அப்படின்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ட்ரெடிஷ்னலா இப்படிதான் இருக்கணும் ஒருவன் ஒருத்தியோடு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு வைல்டு கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஓகே, அப்ப மசூமி வந்து சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவளுடைய அடலசன்ட் பீரியட்ல இருக்கும்போது நண்பரோடு இருந்தார். அவருடைய பழக்கம் ஏற்பட்டது. இப்ப இவர் வந்து திருமணமானதுக்கு பிற்பாடு உள்ள வந்து அவர் ரொம்ப கிரஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப சஃபைகேட்டிங்கா ஒரு ஃபீல் இருக்கும்போது திருப்பியும் யாருடைய நட்பை தொடர ஆரம்பிக்கிறார்? டிமிட்ரி. அந்த நட்பு என்பது காதலாக மலர்கிறது. அப்புறம் அது காமமான மலர்ந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்னால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is trying to be bit rebellious. Who is trying to be rebellious? மசூமி மசும்தார். யாருடைய ஒய்ஃப்? கங்குலியுடைய ஒய்ஃப், நிக்கிலுடைய ஒய்ஃப். இப்ப நிக்கில் வந்து பெங்காலி கல்ச்சர் பக்கம் சாஞ்சிட்டான். ஆனா மசூமி மசும்தாரால கம்ப்ளீட்டா தன்னுடைய பெங்காலி கல்ச்சரை என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அதனால என்ன பண்றான்? she is trying to live like American and like French people. அப்ப அவளுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல் வர்றதுனால என்ன பண்றா, அவனை விட்டு இவன் பிரியலான்னு முடிவு பண்ணிட்டான். அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான். இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர்? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? எஸ் சார். ரைட். அப்போ அவங்களுடைய மேரேஜ் கம்ஸ் டு a standstill. அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ லாஸ்ட் சாப்டருக்கு போறோம். ஓகே, தி லாஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா இருக்காங்களே, யாரு? அசீமா. அசீமா யாரு? நிக்கில்ஸ் மதர். நிக்கில்ஸ் மதர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் இறப்பிற்கு பிற்பாடு தன்னுடைய பையன் வந்து இங்க இருக்கிறான், தன்னுடைய மகள் வந்து இங்க இருக்கிறா. ஆனா அவ என்ன நினைக்கிறா, இங்க இருக்கிறத விட எங்க போறது நல்லது அப்படின்னு நினைக்கிறா. பெங்காலுக்கு போறது நல்லது அப்படின்னு தன்னுடைய பூர்வீகமான பெங்கால்ல தன்னுடைய குடியிருப்பு இருக்கு, அவருடைய வீடு இருக்கு, அதனால அங்கே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். முன்னாடியே போயிருக்கலாமே நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அசோக் வாஸ் அ மேன் who loved to go to foreign country. அங்க செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பெண்மணி இப்ப ஃப்ரீ ஆயிட்டா. அதனால she chooses to get back to her traditional home and she also decides to revisit America. ஏன் அப்படின்னா தன்னுடைய மகனும் மகளும் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாமே அமெரிக்கால இருக்காங்க. அதனால தன்னுடைய மகனையும் மகளையும் அப்பப்போ வந்து பார்க்க வரேன் அப்படிங்கிறா. இப்ப இந்த சாப்டர்ல நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இவளுடைய மகள் அஷிமாவுடைய மகள் வந்து சோனியா. சோனியா இஸ் த சிஸ்டர் ஆஃப் த ஹீரோ ககோல் கங்குலி. இவங்க பாத்தீங்கன்னா she is starting a relationship with Ben, and this relationship is made official by an engagement with Ben. இந்த பென்னோடு ஆன தொடர்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அஃபீஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுது. அவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த பென் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது he is of a mixed race. அவருடைய மிக்ஸ்டு ரேஸ்ல பிறந்தவர். அதனுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இவருடைய பேரண்ட்ஸ் வந்து ஜூயிஷ் பேக்ரவுண்ட், அதே நேரத்தில் சைனீஸ் ஹெரிட்டேஜ், சைனா பிளஸ் ஜூயிஷ் மிக்ஸ். அப்ப இந்த ரெண்டு கல்ச்சருடைய மிக்ஸ்டு ப்ராடக்ட் தான் பென். அந்த பென்னோடு சோனியாவுக்கு திருமண ஒப்பந்தம் நடக்கிறது. அண்ட் பென், though he is completely a stranger from an alien world, easily gels with this Bengali family. அப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் அப்படியே நல்லா போயிட்டு இருக்கும்போது கோகோல் என்ன பண்றான் அப்படின்னா, அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. திடீர்னு அவன் ஒரு முடிவு பண்றான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தங்கையும் திருமணம் செய்து கொண்டு அங்க போயிருக்கிறா, திருப்பியும் வருவா. இருந்தாலும் இங்க தனியாக இருப்பதை உணரும் பொழுது என்ன பண்றான், he decides to go to his parents home. பெங்கால்ல இருக்கக்கூடிய தன்னுடைய பேரண்ட்ஸ் ஹோமுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பேரண்ட்ஸ் ஹோமுக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுடைய ரூம்ல ஒரு புக் இருக்கு. அந்த புக் என்ன புக்கு?
இவனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா இவனுக்கு ஒரு புக்கு படிக்க கொடுத்தாரு, gift. அந்த புக்கருடைய ஆத்தர் யாரு? நிக்கோலாய் ககோல், ககோல் நிக்கோலாய் அப்படிங்கிற அந்த ரஷ்யன் ரைட்டர். அவர் எழுதிய புக்கு, அந்த டைட்டில் என்ன? த ஓவர் கோட் அப்படிங்கிற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து அவன் வாசிக்கிறான். வாசிக்கும் போது அவனுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப புரியுது. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இம்மெச்சுவரா இருந்தான். அவனால என்ன பண்ண முடியல, தன்னுடைய பேரு, அந்த பேருக்கான மீனிங்க புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு வெறுப்புணர்வு மட்டும் தான் இருந்தது அப்பா மேல. என்ன அப்படின்னா, ஏன் எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான பேர் வச்சிங்க? ஆனா இப்ப ஒரு முதிர்ச்சியோடு வாழ்க்கையில நிறைய அனுபவ பாடங்களோடு அவன் வரும் பொழுது அந்த புத்தகத்தை, அந்த ஓவர் கோட் என்ற புத்தகத்தை எடுத்து அவன் வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் எவ்வளவு தூரம் அவங்க அப்பாவினுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த அப்பா எப்படி ஒரு பிராடர் மைண்ட் செட் கிடைச்சது. அதனுக்கு நன்றி கடனாக தான் என்ன பண்றாரு, அந்த புத்தகத்தினுடைய ஆத்தருடைய பெயரை தனக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சோன என்ன பண்றான், he reconciles ideologically with his father and he decides to lead a new life accepting his dual identity. எனக்கு ரெண்டு ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் நோட்டோடு தான் இந்த ஒரு நாவல் முடிகிறது. Is the information clear, teachers? Okay, that's it.